சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தாத்தா தாத்தா எந்திரிங்க தாத்தா. வா பேராண்டி. என்னங்க தாத்தா டீ குடிங்க. வேணாம் பேராண்டி. வேண்டான்னு சொல்லாதீங்க தாத்தா. காலையில கூட ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டீங்க. இந்தாங்க டீ குடிங்க குடிங்க. தாத்தா அக்காவும் அண்ணனும் வராங்க. ஐயா வாமா ஈஸ்வரி. வாப்பா அழகு. ஆமாம்மா. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. ஐயா ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தாச்சா? வாங்கிட்டு வந்தாச்சுமா. பேராண்டி அந்த ரிப்போர்ட் எடுத்து ஈஸ்வரி கிட்ட கொடு. இந்தாங்க அக்கா. ஈசு, பாய் மாமாக்கு என்னன்னு போட்டிருக்கு? உடம்பு எப்படி இருக்கான்? அல்சர் சின்னையா. அல்சர் இருக்கா? ஆமா சின்னையா, ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கு. அதனாலதான் இவர் பிளட் வாமிட் பண்ணிருக்காரு. என்ன மாமா நீங்க உங்க உடம்ப கவனிச்சுக்க மாட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் உடம்ப கவனிச்சு என்னப்பா பண்ண போறேன்? அப்படி சொல்லாதீங்க ஐயா. சாப்பாட்டுல காரம் புளியெல்லாம் நிறைய சேர்த்துக்க கூடாது. நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். நான் எப்படிமா நேரத்துக்கு சாப்பிட முடியும்? ஏன் பாய் மாமா அப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி ஏழைக்கு பசிக்கிறப்ப சாப்பாடு இல்லையேப்பா. கிடைக்கிறப்பதான்ப்பா சாப்பாடு. இந்த பேராண்டியோட வயசுல இருந்து பசி பசினுதான்ப்பா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆயுசே முடிய போகுது. அந்த ஓட்டம் இன்னும் முடியல. அதனால இனிமே எதை எப்ப சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தாதான் என்ன? ஐயா நீங்க இப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மாமா இருந்தா உங்களை எப்படி பாத்துருப்பாரோ அதே மாதிரி பாத்துக்க நாங்க இருக்கோம். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆமா மாமா, நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. நீங்க நம்ம வீட்டுல வந்து தங்கிக்குங்க. என்ன மாமா நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? வேணா அழகு, எல்லாருக்கும் கஷ்டம். இதுல என்ன மாமா கஷ்டம்? எனக்கு ஈஸ்வரிக்கு இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த விஷயத்த நான் இப்ப போய் அம்மாட்ட சொன்னேன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு நீ பாய் மாமாவை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கணும் தான் சொல்லுவாங்க. அழகு, உங்க எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ஐயா. இல்லம்மா ஈஸ்வரி, எனக்கு இங்க என்ன குறைச்சல்? என் பேரன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறான். வேளா வேலைக்கு சாப்பாடு மாத்திரையெல்லாம் எடுத்து தரான். நான் வேணான்னு சொன்னாலும் கேட்காம எல்லாமே செய்யறான். எனக்கு வேற என்னமா வேணும்? எனக்கு இந்த மார்க்கெட்டு தாமா உலகம். நான் இங்கேயே இருந்துக்கிறேம்மா. கூப்பிட்ட குரலுக்கு நீங்க ஓடி வர போறீங்க. அப்புறம் எனக்கு என்னம்மா? சரி மாமா, உங்களுக்கு இந்த மார்க்கெட் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயே நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. ஏதோ எங்க ஆசையை நாங்க சொன்னோம். உங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாத்தையும் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் மாமா. நீங்க ஒரே இடமா இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க மாமா. சரியா? சரி மாமா, அப்ப நாங்க ஆபீஸுக்கு போறோம். டே பிரியாணி வாடா போலாம். வாய்ஸ் இந்தாங்க ஐயா. வரங்க ஐயா. அம்மா ஈஸ்வரி. ஐயா என்னங்க ஐயா? ரத்னத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதை இப்போதைக்கு நீ உன் புருஷன்கிட்டயோ மாமியார்கிட்டயோ சொல்லிடாதம்மா. இல்லங்கய்யா, சொல்ல மாட்டேன். அதே மாதிரி சக்தி கிட்டயும் சம்பத்துக்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிங்க ஐயா, நான் வரேன். உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. இன்ஷா அல்லாஹ். சித்தப்பு, பாய் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்ன பண்ணுதா? அவருக்கு அல்சராம். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். இந்த உப்பு புளி காரமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்காம இருக்கணுமா. அதனால நம்ம வீட்லயே தங்கி வீட்டு சாப்பாடா சாப்பிடுங்க மாமான்னு கூப்பிட்டேன்.
அவர் வரமாட்டேன்ட்டார் சித்தப்பு. அதனால நீயே பாய் மாமாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல, உன் பேச்சு அவர் கேட்கிறாரான்னு பாப்போம். அழகு, நீ அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டதே தப்பு. இதுல வேற என்ன வந்து கூப்பிட சொல்றியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன சித்தப்பு நீ, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி கோவப்படுற? பாய் மாமா அப்பாவோட ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டு தான், அதுக்காக வேணா பணம் கொடு, இல்ல வேற ஏதாவது உதவி பண்ணு. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏன் சித்தப்பு, பாய் மாமாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு? அவருக்கு தான் யாருமே இல்லைல்ல, அவர் பாவம் இல்ல. நம்ம வீட்டில் கடல் மாதிரி இடம் கிடக்கு, பாய் மாமா ஒரு ஆள் வந்து தங்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? போதும் அழகு, முதல்ல அவரை மாமா மாமான்னு கூப்பிடுறத நிறுத்து. ஏன் அவரை மாமான்னு கூப்பிட்டா என்ன தப்பு சித்தப்பு? ஏற்கனவே சம்பத் ஒரு பக்கமா நம்ம வீட்டுல இருந்து பண்ற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இதுல பாய் மாமான்னு இன்னொரு விருந்தாளியை கூப்பிட்டு வந்து அந்த அளவுக்கு ஜோடி சேர்த்து விளையாட பாக்குறியா? இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. என்ன கேட்காம பாயை நம்ம வீட்டு பக்கம் கூட்டு வந்தா. சக்தி சார், ஒரு நிமிஷம்.